பார்க்க போகிறீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து நேற்று பார்த்துருப்பீங்க வீடியோவில் வந்து ஷாப்பிங் வீடியோவாக தான் வந்து இது வந்து இருக்கும். பார்த்தீங்கன்னா ஷாப்பிங்க்கு வந்து நாங்கள் எல்லாமே போயிட்டு வந்துட்டோம். ஆனால் வீடியோ வந்து துடைக்கலாம் போயிட்டு ஆட்டோ வந்து உடனே துடைக்கலாம் போயிட்டு அப்போ போகிறது வாங்கலாம் உங்களுக்கு ஷாப்பிங் பண்ணுற வீடியோ முழுக்கலுமே வந்து நாங்கள் போட்டிருக்கோம். ஓகே ஓகே வீடியோக்குள்ளே போய் நாங்கள் எப்படி ஷாப்பிங் பண்ணாங்க என்ன நடந்ததுன்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பாருங்க. ஓகே பெருநகர் சென்னை பெருநகர் சென்னை மாநகராட்சி பார்த்து போகிற பிள்ளைய பார்க்க முடியல அதுதானே படங்களில் பார்த்த இதுகள்லாம் படங்களில் பார்த்தா மேரேஜ் கோவிலும் பக்கத்தில் தான் இருக்கு. போக வேண்டிய அடுத்த இடம் அன்னாரப்பட்டியை பார்த்து ரயில்வே ஸ்டேஷன் போல. ஓ அங்கே பாருங்க ரயில் நிலையம் கொண்டு போட்டிருக்கு. என்ன தெரியுமா வழியான்னு கேட்குறேன். வாசிக்க தெரியும் தானே. இந்தியா பார்க்க போற இந்த பிள்ளை நித்திரை. ஐயோ அஸ்மி இன்னும் சொல்லுங்க நீங்க யாரை பார்க்க வந்து இந்தியாவுக்கு? ஐயோ யூடியூபர் மோனி பார்க்க வேண்டாம். இந்த வீடியோ மோனி பார்த்தா தயார் செய்து அஸ்மி இருக்கா சமைச்சிங்க. ஏன்னா மோனி 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 பிராணம் தான் ஒரு யூடியூபர் மோனி பயாசியா தவிர பார்க்கறதுக்காக தான் நாங்கள் இந்தியா வந்துருக்கோம். நாங்களுக்கும் சரி பிள்ளைன்னு சொல்லி ரை ஒன்று கொடுத்து பார்த்துனாங்க. சரி வரையில பார்ப்போம் போகிறதுக்கு இடையில ஒரு ரை ஒன்றை கொடுத்து அஸ்மி ஒரு சமைக்க வைப்போம். என்ன ஓகே ஷாப்பிங் பண்ணக்கூடிய மாதிரி விட கற்றுக்க தான் வந்துருக்கு. அவங்களுக்கு வந்து ஒரு அண்ணா வந்து வெயிட் பண்ணி கொண்டு விட்டேன். அவரோட இல்லையா அப்போ அங்கே போட்டான் நான் கதைக்கிறேன். ஓகே சம்டைம் அவருக்கு வேலையாக இருக்கும். ஓகே பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட்டு நாங்கள் உடம்பு போய் நாங்கள் தனியே தானே இதெல்லாம் நாங்கள் பார்ப்போம். எவ்வளோ சமாளிக்கணும் அவ்வளோ சமாளித்து நாங்கள் போய் பேரம் பேசி மெரினா பீச்சுக்கு தான் கட்டாயம் போவோம். எங்களோட ஷாப்பிங் எங்களோட வேலையில் அது மோனிட்ட போப்பா மோனிட்ட போயிருக்கா அஸ்மியே வந்துடுவா. எங்களை போய் ஷாப்பிங் பண்ணா தான் மோனி கிட்ட போய் நிற்கிறான். ஓகே நான் ஷாப்பிங் பண்ண வந்துட்டேன். பக்கத்தில் வந்துட்டேன் போய் ஆரம்பிச்சேன். ஓகே இப்போ வந்து நாங்கள் அந்த மெயின் டவுனுக்கு வந்துட்டேன். கொழும்பு பெட்டா மாதிரி தான் இருக்குது எல்லா இடமும். ஹோல்சேல் மொத்த விலை கிடையாது. ஃபுல்லாக வந்து ஹோல்சேல் எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. சொன்னால் மொத்த விலை கடையான்னு சொன்னால் கடைகளுக்கு வந்து ஹோல்சேல் எடுக்கிற மாதிரி கடை வந்து ஃபுல்லாக வந்து ஹோல்சேல் கடை இருந்தாலும். அஸ்மி அப்போ என்ன செய்கிறீங்க? என்ன வாங்க வந்திருக்கீங்க? பானிபூரி வாங்க வந்திருக்காவாம். பானிபூரி வந்து வாங்கி சாப்பிட்றதுக்கு வந்திருக்காவாம். பார்ப்போம். நேற்று வாங்கி சாப்பிட்டீங்க தானே, எப்படி இருந்தது? நல்லா இருந்தா பார்த்தீங்கன்னா இப்போ பானிபூரி கடைக்கு நிறைய பேர் வந்து சாப்பிட்றாங்க. அந்த இடத்துக்கு நேற்று இதாக இல்லாத மாதிரி வந்து பார்ப்போம். ஒரு செட் வாங்கி சாப்பிட்டு ஓகே. இப்போ வந்து பானிபூரி அஸ்மி சாப்பிட போகிறாங்க. சாப்பிடுறது அது நிறைய பேர் சாப்பிட்றாங்க. அந்த டேஸ்ட் வந்து நான் நைட்டு சாப்பிட்டு பார்த்தேன். பெரிய அளவில் பிடிக்கல. இதுலேயும் மக்கள் சாப்பிட்டு பார்ப்பேன்.
இதில் வந்து டோக்கு 6 பானிபூரி செட் ஒரு செட்டில் 6 பானிபூரி இருக்கும். அது வந்து 35 ரூபா. சரி, அதில் வந்து டோக்கன் எடுத்து அங்கே போவோம். என்ன அஸ்மி கடையில் தேடி கழிச்சு போனோம். சரி எல்லாம் சொல்லி அனுப்பிவிட்ட மாதிரி நாங்கள் போய்க்க எப்படி போகிற மாதிரி அந்தளத்துக்கு இல்லாமல் அப்படி களைப்பாக இருக்குது. டோக்கன் இதுதான் டோக்கன். ஒன்று தான் தருவாங்க. பானிபூரிக்குள்ளே போட்டு என்ன தெரியல, இது சும்மாவே சாப்பிடலாம். இதை சும்மா சாப்பிட்றதா குத்துக்கலாமா அண்ணா? இதை சும்மா சாப்பிட்றா இல்லை பானிபூரியில் போட்டு சாப்பிட்றா? அதுக்குள்ளே போட்டா என்ன உரைக்கா? வந்தானா? தண்ணி வாங்க. போங்க, நீங்கள் சாப்பிடுங்க. ஆண்டு வா, நீங்கள் ஆறேன் வேமா சாப்பிடுங்க. நீங்கள் அவள்கிட்ட கொடுத்துட்டு அதை வேணுங்க. சாப்பிடுங்க. என்னடா இது? தண்ணி போட்டா இதுக்கு அவ்வளோதான். ஓகேவா? அவ்வளோதான். சாப்பிட்றா போட்டு விடுங்க. சரியா அஸ்மி? நல்லா இருந்தா இதை விடுங்களேன். என்ன சாப்பிட்றீங்க? எதுதான் சாப்பிட்றீங்க? எது? பப்ஸா? பப்ஸ் சாப்பிட போயிடலாம். பானிபூரி சாப்பிட்றது. நீ அடுத்த பப்ஸ் சாப்பிட போயிடலாம். சாப்பிட்டு முட்டை பப்ஸ் இல்லை அஸ்மிதா? முட்டை பப்ஸா? இல்லை பப்ஸான் இல்லை, இது சீஸ் எல்லாம் போட்டு தரான். இப்போ சாப்பிட்ற டைம்ல இந்த மதிய சாப்பாடு எப்படி இருக்குமான்னு சாப்பிட்டு பார்ப்போம். போய் இங்கே இதெல்லாம் சாப்பிட்டா சாப்பிடல. அது மதிய சாப்பாடு வந்து நல்ல மிரக்கறி, மீன் கறி, சிக்கன் கறியோட சாப்பிட்டு பார்க்கணும் எப்படி இருக்க மாட்டேன். பச்சிக்கிட்டுமா எல்லாம் வாங்கி கொடுமா. நாங்கள் ஆர்டர் பண்ணேன். என்ன சீஸ் எல்லாம் போட்டு பப்ஸ் சுடுது. பேப்பரில் செஞ்சுருக்காங்க. இது ஒன்று வாங்கடா அண்ணா. இந்த பேப்பர் இது ஒன்று தாங்கண்ணா. இந்த தட்டு பேப்பர். நீங்கள் சாப்பிடுங்க. இல்லை நாங்கள் சாப்பிடுவோம். நல்லா இருக்கா?
நல்லா இருக்கும். ஏமா ஏனஸ்மி நாங்கள் எதுக்கு வந்தோம்ன்றதே நாங்கள் மறந்துட்டோம். ஏன்னா முதல்ல நாங்கள் எங்களோட ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு தான் சாப்பாடு வெளியே பார்ப்போம்னு நினைக்கிறாங்க. ஆனால் வந்த இடத்த பார்த்தோம்னு சொன்னால் எங்களோட சாப்பாடெல்லாம் முடிச்சுட்டு தான் ஷாப்பிங் பண்ணுற ஐடியா. அங்கே கரும்பு யூஸ் போடுற பிசின பாருங்க. அஸ்மிதா இங்கே காட்டுங்க. ஹலோ ஹலோ ஆமாடா சொல்லு. இப்போ ஒன்னார பர்த்டே அவனுக்கு இந்த நம்பரை கொடுக்குறேன்னு சொன்னால் நான் அப்படியே மறந்து போனேன். ஓகே பார்த்தீங்கன்னா தேசிக்காயெல்லாம் போட்டுக்கணும் நல்லா இருக்கும். ஹலோ நாங்கள் ஏரியாச்சா ஃப்ளைட். ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வந்து ஒரு கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணியிருக்கோம். கடைக்கு போனோம். பாருங்க இங்கே ஒரு கோவில் நடக்குது போல இடத்துக்கு இப்படி இருக்கு. ஃப்ரை வேணும், குழம்பா வேணும், பீஸ் அப்படியே வேணும். ஃப்ரை பண்ணி எடுத்து வரும். குழம்பு பீஸ் அப்படியே பெரிய பீஸாக வேணும். கிரேவி மாதிரி ஃப்ரைனா சின்ன சின்ன பீஸாக வருமா? கட் பண்ணி தருவோம். ஃப்ரை பண்ணித்தாங்க. ஃப்ரை பண்ணலாம். நாட்டுக்கோழி பிரியாணி தாங்க. நாட்டுக்கோழி பிரியாணி தான் சொல்லியிருக்கு. பராட்டா பராட்டா பராட்டா. ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு 50 வருடம் பழமையான கடை அமைது. சரியா இங்கே வந்து இப்போ நாங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து என்ன சாப்பாடு சொல்லியிருக்கோம்னா சிக்கன் பிரியாணி, நாட்டுக்கோழி சிக்கன் பிரியாணி, மற்றது வந்து பரோட்டா. இங்கே வந்து ஸ்லாங் மாறுது எங்களுக்கு. இந்த அவங்களோட கதைச்சி அதே இது வருது. பரோட்டா மற்ற வந்து சிக்கன் ஃப்ரை சொல்லியிருக்கோம். சாப்பிடுவோம். மதியம் வந்து சாப்பிடையில நேரம் வந்து 6:30 ஆகுது. இன்னும் சாப்பிட போகிறோம். ஷாப்பிங்ன்றது தான் பெரிய ஒரு கரெக்டு. இன்றைக்கி அவங்களோட வந்துருக்கோம். என்ன பாடு என்ன எப்படி இருந்தது ஷாப்பிங்? முடியலடா சாமி முடியாது. ஓகே காலையில் போட்டுருக்குறாங்க எங்களுக்கு. இப்போ என்ன செய்யணும்? தண்ணி தெளிச்சு சாப்பிடணும். அவங்க தெளிச்சு விடுவாங்க. நீங்கள் தான் தெளிக்கணும், அவங்கள தெளிச்சு விடுவாங்க. ஓகே அப்போ ஃபஸ்ட்டுக்கு சாப்பாடு சரியா? நாட்டுக்கோழி பிரியாணியா? ஆ சீரியஸ் எடுங்க நீங்களும். அஸ்மிட்டு கப்பம் என்ன எடுங்க அப்படி பிளேட்டில் 2 பீஸ் இருக்குது எடுத்துட்டாங்க. 2 பீஸா? எனக்கு பீஸ்லாம் பிடிக்காது. நாட்டுக்கோழி வேணும். பரோட்டா சிக்கன். உங்களுக்கு வேணுமா? அவாக்கு வேணும். எனக்கு பரோட்டா சிக்கன் கறி அவ்வளோதான். நீங்கள் உங்களுக்கு நிறைய வேணும். பிரியாணி கொஞ்சமாக எடுக்குவீங்க. முட்டை எனக்கு முட்டை முட்டை. ஓகே நான் போடுறேன். நாட்டுக்கோழி போட்டுட்டேன். கொஞ்சம் போடுங்க. பீஸ் ஒன்று தான். அதுக்கு கொஞ்சம் பிரியாணி கொடுங்க. அவங்களுக்கு வேணாமா? காணுங்க ஏன் வாங்க. சிக்கன் குழம்பும் பரோட்டா கிரேவி எப்படி இருக்கு? பிரியாணி
எப்படி இருக்கு சாப்பாடு நல்லா இருக்கா ஓகே பிரியாணி சாப்பிட நாட்டுக்கோழி பிரியாணி ஓகே அவங்க சாப்பிடுவோம் என்ன ஸ்பேஸ் நடத்துறீங்க நாட்டுக்கோழி ஃப்ரை இது வந்து சால்னா கிரேவி பரோட்டா எப்படி இருக்கு நாட்டுக்கோழி ஃப்ரை இதுக்குள்ள உங்களுக்கு கிரேவி நல்லா இருக்கு பரோட்டாவா எப்படி கிரேவி நாட்டுக்கோழி ஃப்ரை பிடிக்காது அப்போ என்ன கோழி பாரு வளர்ப்பு கோழி நாட்டுக்கோழி வளர்ப்பு கோழி என்ன இது வளர்ப்பு கோழி நாட்டுக்கோழி இது வளர்ப்பு கோழி நாட்டுக்கோழி நீங்களே சாப்பிடுங்க எனக்கு வேணும் எனக்கு வேணாம் சாப்பிடும் நல்லா இருக்கு சாப்பாடு சாப்பாடு வேற லெவல் எப்படி இருக்கு இப்படியா இருக்கணும் பழம் சப்போட்டா பழமா ஃபர்ஸ்ட் டைம் ரஸ்மி சாப்பிட்டு பாருங்களேன் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சப்போட்டா பழம் ட்ரை பண்ண போகிறேன் பாவம் என்ன உள்ளே இருக்கிற சாப்பிட்றா நல்லா மிட்டா உள்ளே சாப்பிட்றேன் வாங்க அதே எவ்வளவு ஏச்சி 6 rupees கிலோ 1 கிலோ கிலோ வேணாம் எவ்வளோ வேணும் வேணாமா 1/4 கிலோ போடுங்க பனானாவா வாட்டர்மெலன் வாட்டர்மெலன் இது என்னது சாத்துக்குடியா இது ஆரஞ்சு நான் ஒரு கிலோனா ஓ 1/4 கிலோ எவ்வளவு 30 rupees அரை கிலோ வேணாம் 1/4 கிலோ காணும் ₹20 அது அது என்னது எது என்ன பழம் கிண்ணி பழம் இந்தியா நீ ஆ கர்பூஜா நாங்கள் ஸ்ரீலங்கா இது வாட்டர்மெலன் வாட்டர்மெலன் தெரியும் ஆ அது வேணாம் இதுதாங்க ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் டே நேற்று வந்து நாங்கள் இன்றைக்கு வந்து முதலாவது நாள் ஷாப்பிங் எல்லாம் போய் வந்துட்டோம் சத்தியமாக கதைச்சி போனோம்
அஸ்மியோட வந்து வளமையாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொழும்பு போனாலுமே வந்து ஷாப்பிங்க்கு வந்து அஸ்மியை கூட்டிகிட்டு போயிடுறேன். அது வந்து கடைக்குரிய பொருட்கள் வாங்கணும்னு சொன்னால் அஸ்மியை வந்து கூட்டிகிட்டு போகிறதில்ல எப்படியுமே வந்து அது அது அடுத்த சோச் அதுதான் எப்படியுமே வந்து அஸ்மியா கொழும்பு கூட்டிகிட்டு போனாலுமே வந்து போர்டிங்கில் ரூமில் அண்ணாவோட இல்லாட்டி அம்மாவோட விட்டுட்டு போடுறாங்க. ஆனால் இன்றைய பார்த்தீங்கன்னு சொன்னால் அஸ்மியும் கூட்டிகிட்டு போனால் அஸ்மிக்கும் சரியான டயர்ட் ஆகிட்டேன்னு சொல்கிறாரு. அவாக்குமே வந்து இந்த நிறைய நேரம் தானே நாங்கள் பார்த்து செலக்ட் பண்ணி எடுக்கிற டேக்கில் வந்து நிறைய நேரம் மினக்கட்டுகள் அதுக்கு கொஞ்சம் மேலாக டயர்ட் வந்து உடனே வந்து படுத்துட்டா. எங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் டே தான் ஆனாலும் வந்து உற்சாகமாக இருந்தாங்க. கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ டயர்டாகி களைப்பு அப்படி வந்துட்டு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதோட மதியம் சாப்பிடாமல மதியம் போய் பிறகு மதியம் சாப்பாடு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நேரம் 5:30-6 மணிக்கு தான் சாப்பிட்டு இங்கே வீட்டை வரை எத்தனை மணிக்கு பேசுகிறேன் 8-9 மணி ஆயிடுச்சு வீட்டை வர. அவ்வளோ ஆட்கள் இங்கே என்னன்னு சொன்னால் சொல்லப்போனால் கிட்டத்தட்ட கொழும்பு மாதிரி தான். ஆனால் வந்து சனத்தோ வந்து கூட ஆட்கள் வந்து கூட வாகனங்கள் வந்து கூட கொழும்பை விட ஒரு 2-3 மடங்கு கூட. அதனால வந்து சரியான கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. மற்ற வந்து வெக்க அப்படியான இதுகள் வந்து இதாக இருந்தது. போயிட்டேக்கும்படியாக முதல் நாள் ஷாப்பிங் வந்து செய்துட்டு வந்துட்டேன். ஆனால் இன்னொரு பிரச்சனை எங்களுக்குன்னு இந்த 1 கிலோ இருக்குது. இத்தனை கிலோ தான் நாங்கள் கொண்டு போகலாம். எக்ஸ்ட்ரா கொண்டு போகிறோன்னு சொன்னால் அது காசு கட்டி தான் நாங்கள் கொண்டு போகணும். இப்போ அதெல்லாம் யோசிச்சு பார்த்து நாங்கள் வந்து உடுப்பு கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். பாப்பா முதல் நாள் வந்து போய் ஷாப்பிங்லாம் பண்ணி வந்துட்டு அதோட வந்து கட்டாயம் சொல்லி ஆகணும். இங்கே கையில் வச்சுருக்க ஷம்போ பக்கெட் இந்த விலை பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 ரூபா. 2 ரூபான்னு சொன்னால் எங்களோட காசுக்கு வந்து 7 ரூபா. இந்த சம்பவம் வந்து எங்களோட காசுக்கு வந்து 7 ரூபா. அதோட வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த சப்போட்டா பழம் வந்து வாங்கிட்டு நல்லா இருந்தது சாப்பிட. அதுக்கு உங்களுக்கு காட்டி சார்ஜ் தான் சப்போட்டா பழம். இது என்ன வெத்தில பார்க்க மனம் இருக்குது. இது இருங்க இதுதான் சப்போட்டா பழம். இந்த வெத்திலையும் பார்க்கணும். வெத்திலைன்னு பார்க்க இது வந்து இப்படி தான் இருந்து இது வந்து இப்படி தான் வளர்த்துட்டு இருந்தாங்க. இப்படி நசிச்சோடு தந்தாங்க. இன்றைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன். நல்லா இருந்தது. உழைச்சி தந்தான் அப்படியே சாப்பிட நல்லா இருந்தது. அதான் வாங்கிட்டு வந்தான். 1/4 கிலோ எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கிலோ 60 ரூபா. அப்போ எங்களோட காசுக்கு 20 ரூபாயா? கிலோ 60 ரூபாயா? 200 ரூபாயா? 240 ரூபா. 240 ரூபா. 250 ரூபா கிலோ. ഇതിന്റെ ടേസ്റ്റ് எப்படி இருக்கண்டா? டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசம். அந்த வெண்ணை அன்னம் சாப்பிட்டா அந்த நறுநறுப்பா இருக்கும் அப்படி இருக்கு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா வந்ததுக்கு நேற்று பிரியாணி, இன்றைக்கு பிரியாணி பரோட்டா. அப்போ இன்றைக்கு வந்து எங்களோட உறவு ஒரு ஆள் வந்து என்ன சொன்னேன்னு சொன்னால் சஜி நீங்கள் போனீங்க அங்கே போய் அங்கே இருந்து சாப்பிட்ட சாப்பாடே சாப்பிடாம இங்கே நிறைய விதமான சாப்பாடுகள் இருக்குது அதை ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொன்னால் அங்கேயும் வந்து அதை சாப்பிடலாம். இங்கே வந்து நிறைய விதமான சாப்பாடு இருக்குது அதை சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்லி அதான் எனக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா வந்து வந்துருக்காங்க. உண்மையாக நானும் அதை யோசிச்சு பார்க்குறேன். இங்கே நிறைய விதமான சாப்பாடு இருக்குது. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு சாப்பாடு வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, இதோட வந்து நாங்கள் வீடியோ முடிச்சுக்கொள்ள போகிறோம். முதல் நாள் நல்லபடியாக முடிஞ்சுது. ஷாப்பிங் எல்லாமே வந்து முடிஞ்சுது. எல்லாம் முடியல, ஷாப்பிங் கூட நல்லபடியாக முடிஞ்சுது. நாளைக்கு பார்த்து கொண்டு இருங்க. ஓகே, இதோட அந்த வீடியோ முடிச்சுக்கொள்ள போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் நான் உங்கள் சுஜி. பாய்.